இரகசிய இரவு அத்தியாயம் 2. மூடிய வாயில்கள், பேசாத உண்மைகள். அந்த இரவு தொடர்கிறது. கீழே விழுந்து உடைஞ்ச அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், இரத்தக்கரை மார்க்கு, அந்த வார்த்தை, இந்த உண்மை தெரிஞ்சா நீ இந்த ஊரில் உயிரோடு இருக்க மாட்ட. ஆதித்யன் ஃபோட்டோவை கையில் எடுத்து லாங்காக பார்த்தான். என்ன உண்மை? ஏன் இவ்வளோ பயம்? நல்ல சோர்னி மழை சத்தம் வெளியே. வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதி. சடனாக கதவை யாரோ தட்டுறா. மிட்நைட்டு, 12 மணி. யாரும் இந்த நேரத்தில் வரமாட்டாங்க. ஆதித்யன் டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணான். வெளியில் ஒரு முதியவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கண்ணு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக. அவங்க சொன்னாங்க, நீ சுப்பிரமணியன் பையன்தானே? ஆதித்யன் தலையாட்டினான். அவ சொல்லி முடிக்க முன்னாடியே ரோட்டில் யாரோ நடந்து வர சத்தம். அவ திரும்ப திரும்ப பார்த்து ஃபாஸ்ட்டாக சொன்னான், இந்த வீட்டில் இருக்காத. உன் அம்மா சாவு சாதாரணம் இல்லை. அப்படி சொல்லிட்டு அவ ஓடி போயிட்டா. ஆதித்யனுக்கு ஷாக். அம்மா சாவு? என்ன அர்த்தம்? அவன் சின்ன வயசு மெமரி எல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு. 10 வருஷம் முன்னாடி போலீஸ் சொன்னது, உன் அம்மா ஸ்லிப் ஆகி கிணத்துல விழுந்து செத்துட்டாங்க. ஆனால் ஸ்லிப்க்கு இப்படி பயமா? காலையில் வில்லேஜே ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. அந்த கிராமம் எப்போவுமே பார்க்க அப்படி தான் அமைதியாக இருக்கும். ஆதித்யன் டீ குடிக்க போனான். டீ மாஸ்டர் அவனை பார்த்ததும் கப்பை கீழே வச்சார். நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை சார். ஆதித்யன் கேட்டான். ஏன்? என் அப்பா எங்கே? டீ மாஸ்டர் அமைதியாயிட்டார். பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் மெல்லமாக சொன்னான், உன் அப்பா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் காணாமல் போயிட்டார். அந்த சம்பவம்னு கேட்ட உடனே எல்லாரும் ஒரு பழைய கிணற பார்த்தாங்க. அந்த கிராமத்துடைய லாஸ்ட்டில் இருக்கிற பழைய கிணறு தான் அந்த கிணறு. ஆதித்ய மனசில் ஒரு உறுத்தல், அங்கே போகணும். அந்த கிணறு பக்கம் ரொம்ப கூலிங்காக இருந்து. மாலை நேரம். அங்கே ஒரு உடஞ்ச வளையல் கிடந்துச்சு. ஆதித்யன் அதை எடுத்தான். அவன் அம்மா போட்டிருந்த வளையல் மாதிரி. அவனுடைய ஹார்ட் பீட் ஸ்பீடாக இருந்துச்சு. சடனாக பின்னாடி ஒரு சத்தம், அதை தொட்ட நீ இருக்க மாட்ட. ஆதித்யன் திரும்பி பார்த்தான். ஒரு இளம் வயசு ஆள், முகம் ஃபுல்லாக தாடி, கண்ணில் ஃபுல்லாக கோபம். அவன் சொன்னான், உன் அம்மா தவறு இல்லாமல் செத்தாளா? ஆனால் உன் அப்பா சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அவன் ஃபோனும் ரிங் ஆச்சு. அவன் பயத்தில் ஃபோன் எடுத்து பேசினான். அடுத்த செகண்டே அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டான். மீண்டும் அந்த குரல். நைட்டு வீட்டுக்குள்ளே அந்த பழைய ரேடியோ
திரும்பவும் ஆனாச்சு. வித்தியாசமான ஒரு சவுண்டு. வாய்ஸ் கிளியரா. ஆதி, 2வது எச்சரிக்கை இது. கிணச்ச விட்டு விலகியிரு. ஆதித்யன் கத்துனான். நீ யார்? என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ரேடியோ அமைதியாயிடுச்சு. ஆதித்யன் டேபிளில் இருந்த ஒரு பழைய டைரியை ஓப்பன் பண்ணான். ஃபஸ்ட்டு பேஜில் அவனுடைய அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங். இன்று நான் பார்த்த உண்மையை ஊருக்கு தெரிந்தா அவர்கள் என்னையும் உயிரோட விட மாட்டாங்க. இதே சஸ்பென்ஸோட 3rd எபிசோடுக்கு காத்துட்ருங்க.